நீங்க சொன்னீங்க கோயம்புத்தூர்ல இருந்து மும்பை போனது தான் இதோடைய வெற்றிக்கு. பட் அது அன்னைக்கு பாம்பேயா இருந்தது. அவ்வளோ ஈஸியா உங்க பிசினஸ் உடைய இனிஷியேட்டிவ்க்கு இருந்திருக்காதுங்க. ரெண்டாவது நீங்க ஒரு ஹெல்த் கேருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில நுழையிறீங்க. அப்ப ஜெயன்ஸ் இருந்திருப்பாங்க. எப்படி இந்த சவால்களை மீறினீங்க? சவால்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சவால்கள் இல்லாமல் எந்த பயணமும் கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி நான் பட்டிக்காட்டில் பிறந்தவன். இதை நான் எங்களா மேடைக்கு போனாலும் திருப்பி திருப்பி சொல்கிறேன். பட்டிக்காட்டில் பிறந்து ஏழையாக பிறந்தவனால சார்ட் அவுட் பண்ண முடியாத பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது தைரியம்னு ஒன்று இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, விழுந்தால் வலிக்கும் என்ற பயம் இல்லை. விழுந்தால் எழுவோம் என்கின்ற தைரியம் இருந்தது. இது ரொம்ப முக்கியம்.